மறுசீரமைப்பு, ரெஸ்டோரேஷன், ரீஸ்டோரேஷன். அவன் மறுசீரமைப்பு. எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெஸ்டோர், ரெக்கவர், இதெல்லாம் வண்டர்ஃபுல் வேர்ட் இந்த பைபிள். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தைகள் ரெஸ்டோர், ரெக்கவர் அப்படின்றதெல்லாம் திரும்ப பெறுதல், திரும்ப பெற்றுக்கொள்வது. ஆமென். எத்தனை பேர் பாக்குறீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எத்தனை விஷயத்துல இழந்திருக்கலாம் கடந்த நாட்களிலே. ஆனா தேவன் பாருங்க, இழப்பை ஒரு நாளும் தேவன் அனுமதிப்பதில்லை. நான் அடிக்கடி சொல்வேன், சிலது நம்ம விட்டு கொடுத்தலாமே தவிர எதுவும் என்னிடத்துல யாரும் பிடுங்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், என்னிடத்துல எதையும் யாரும் பிடுங்க முடியாது. ஓ, அது சிங்கத்தின் வாயில சென்றாலும் நான் தொடர்ந்து சென்று அது வாயில் இருக்கிறதான என்னுடைய நான் கொண்டு வருவேன். ஓ கமான் கமான். இதுதான் தாவீது. மனசார கொடுத்துருவேன், எதை கேட்டாலும் கொடுத்துடலாம். ஆனா சிலத என்கிட்ட சத்துரு திருநானா தொடர்ந்து சென்று அதை மீண்டுமாய் பல மடங்குகள் லாபத்தோடு கூட அதை மீண்டுமாய் கொண்டு வருவேன். ஆமென் ஆமென். இந்த தண்டை தொடரலாமா? தாவீது கேட்டான். கமான் போடா அப்படின்னு சொன்னாரு. ஓஹோ, அவன் திரும்பி போன உடனே அவன் கொண்டு போனது கொஞ்சம், தாவீது கொண்டு வந்தது அதை காட்டிலும் பல மடங்கு ஆஸ்திகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தான். சொல்ல எழுந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. மீண்டுமா கர்த்தர் தரும்போது அது ரெட்டிப்பாய் அல்ல, நான் சொல்ல ரெட்டிப்பை மாத்திரம் நம்புகிறவர்கள பல மடங்கு, 1000 மடங்கு, ஓ கோடா கோடியாய் நீ திரும்ப பெற்றுக் கொள்வாய். நான் விசுவாசிக்கிறேன்.